வணக்கம். கும்பராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. வருகின்ற 29 மார்ச் மாதம் 2025 சனி பகவான் பெயர்ச்சி பெறுவார். கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 நாட்டு சனி என்பது விலகி, விரயச்சனி விலகி, ஜென்ம சனி விலகி உங்களுக்கு கழிவுச்சனியாகவும் பாதச்சனியாகவும் அமருவார் 2ஆம் ராசியில். சனி பகவான் 2ஆம் ராசியில் அமரும்போது ஏற்கனவே 5 ஆண்டு காலங்கள் நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், பல வகையான பிரச்சனைகள், தொழிலில், குடும்பத்தில், முயற்சிகளில் நீங்கள் சந்தித்து வந்த அனைத்து வகையான பாதகமும் சிறிது சிறிதாக குறையும். 7.5 சனி விலகவில்லை இல்லையா? ஆனால் 2ஆம் இடத்தில் சனி பகவான் வந்தால் பாதகங்கள் அவ்வளவாக இருக்காது. ஆனால் உடல் நலத்தில் மிகவும் பாதிப்புகள் இருக்கும். வருமானம் வரும். உங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும். வருமானம் குறைவாக இருக்கும். கடன் தொல்லையால் பல வகையான கஷ்டங்களை அனுபவித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி, செய்யும் தொழிலில் எண்ணற்ற பிரச்சனைகளை சந்தித்து வந்த கும்பராசி, குடும்பத்தில் நம்பிக்கையானவர்கள் கூட உங்களை பல வகையிலும் கஷ்டங்களை கொடுத்து மன நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலியமாக பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் போய், உணவிருந்தும் உண்ணாமல் எண்ணற்ற வேதனைகளை சந்தித்து வந்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் வந்தால் வருமானம் உயரும். ஆனால் 5 ஆண்டு காலமாக உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பாதிப்பை உடனடியாக சரி செய்ய முடியாது. காரணம், சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது பாதகங்களை குறைத்து தருவார். பாதகமே தரமாட்டார் என்று சொல்ல முடியாது, குறைத்து தருவார். 6 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றங்கள் என்பது உங்களுக்கு அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும். சனி பகவான் பெயர்ச்சி ஆகின்ற 2025 2 மாதங்களுக்கு பிறகு குரு பகவான் பெயர்ச்சி பெறுவார். இப்பொழுது குரு பகவான் 4ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் இருக்கிறார். அவரால் உங்களுக்கு நற்பலன்கள் செய்ய முடியாமல் வீணான அலைச்சல், மன உளைச்சல், அதிகப்படியான வேலை சுமை, அதிகப்படியாக நீங்கள் உழைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லாமல், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இந்த துன்பங்களும் கஷ்டங்களும் குறையவில்லையே என்கின்ற மனவேதனையுடன் இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி பெற்றதும் 2 மாதங்களுக்கு பிறகு குரு பகவான் பெயர்ச்சி பெறுவார். 7.5 சனியில் விரயச்சனியாக இருக்கும்போது விரயங்களை கொடுத்திருப்பார். தேவையில்லாத செலவுகள் இருந்திருக்கும். உங்களை நீங்கள் அறியாமல் பல பேருக்கு உதவி செய்து அதன் மூலியமாக உபத்திரவங்களை அனுபவித்திருக்கலாம். அல்லது கடன் வாங்கி கடனை கொடுக்க முடியாமல் எண்ணற்ற மன கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்திருந்திருக்கலாம். அல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் பிரச்சனைகளில் சிக்கி தவித்து கொண்டு இருந்திருக்கலாம். ஜென்ம சனியாக வரும்போது அனைத்து வகையான துன்பங்களும் கொடுப்பார். 7.5 சனியில் வரக்கூடாதது ஜென்ம சனி. அப்படி ஜென்ம சனியாக வரும்போது உறவுகளால் சிக்கல், வேலை செய்கின்ற இடத்தில் சிக்கல், உங்களுக்கு உதவி செய்தவர்களே உபத்திரவம் செய்வது, நம்பிக்கை துரோகம் செய்வது, யாரையெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் நம்பி இருந்தார்களோ அந்த நம்பியவர்கள் இவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து இருந்திருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி மாற்றம் பெறுவது வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். முன்னேற்றம் என்பது முழுமையாக கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும்.
தொடர் கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் வேண்டாத பிரச்சனைகளும் முற்றிலும் விலகும். ஜென்ம சனியில் எப்படியெல்லாம் பாதகத்தை தருவார் தெரியுங்களா? கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, குடும்ப தலைவனாக இருந்து எதையும் செயல்படுத்த முடியாமல் நம்ம குடும்பம் இப்படி இருக்க என்று ஒவ்வொரு நாளும் நினைத்து மன கஷ்டப்படுவது, அல்லது கடனை வாங்கிவிட்டு அடைக்க முடியாமல் பல வகையிலும் அவர்களுக்கு பதிலை சொல்ல முடியாமல் மனவேதனை அடைவது, செய்கிற தொழிலில் வருமானம் குறைவது, ஒரு சிலருக்கு வேலையே இல்லாமல் போவது, உடல் நலத்தில் பாதிப்பு, மனநலத்தில் பாதிப்பு, உழைக்கின்ற இடத்தில் நல்ல பெயர் கிடைக்காது. எவ்வளவுதான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உங்களுடைய உழைப்புக்கு தக்கவாறு பலன்கள் கிடைப்பது என்பது மிக மிக கஷ்டமாக இருக்கும். வண்டி வாகனத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, நண்பர்களிடையே பிரச்சனை, உறவுகளிடையே பிரச்சனை. ஆக மொத்தத்தில் ஜென்ம சனியாக இருந்தால் உறவுகளும் பகையாக மாறுவது, நட்பும் விரோதங்களாக மாறுவது, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை வருவது, எண்ணற்ற துன்பங்களை சந்திப்பது, இது அனைத்தையும் கொடுத்து வந்த சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு மாறப்போகிறார். 2ஆம் இடத்தில் வளர்ச்சி இருக்கும், பெரிதளவாக இருக்காது. ஆனால் உங்களுடைய நல்ல நேரம் குரு பகவான் சனி பகவான் பயிற்சி பெற்றவுடன் 2 மாதங்களில் பயிற்சியாகி 5ஆம் இடத்திற்கு செல்வார். 5ஆம் இடத்தில் குரு பகவான் செல்வது கும்பராசிக்காரர்களுக்கு பல வகையான நற்பலன்களை கட்டாயமாக தருவார். காரணம், கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசியினுடைய அதிபதியும் 11ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியினுடைய அதிபதியும் குரு பகவான் தான். குரு கெட்டால் எல்லாம் தடை. சனி பகவான் 7.5 சனியாக இருக்கும்போது கூட 2 ஆண்டுகளுக்கு முன்பது ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களை செய்து வந்தார். அதைவிட அதிகமாக உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்தில் அமரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியே இல்லாமல் போகின்ற அளவிற்கு நற்பலன்களை செய்வார். ஆனால் சனி பகவான் இருப்பதோ 2.5 ஆண்டு காலம். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாற்றம் பெறுவது ஓராண்டு காலம். ஓராண்டு காலம் என்பது உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்திடாத நற்பலன்களை தருவார். திருமண தடையாக இருந்தால் திருமண தடை விலகும். 7.5 சனியில் திருமணமா? அப்படி கிடையாது. குரு பலம் சொல்வாங்க இல்லையா, அந்த குரு பலமாகப்பட்டது 5ஆம் இடத்திற்கு வரும்போது குரு பகவான், 7ஆம் இடத்திற்கு வரும்போது, 9ஆம் இடத்திற்கு வரும்போது, 11ஆம் இடத்திற்கு வரும்போது, ராசிக்கு 2ஆம் ராசிகளில் அமரும்போது 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஓங்கி அடிக்கின்ற அடியை கூட தாங்கி பிடித்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லுவார். ஆனால் குரு பகவான் நல்ல இடத்தில் இருக்கும்போது ராகு கேதுக்களும் உங்களுக்கு பாதகமாகத்தான் இருக்கிறார்கள். 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது, 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது, ஜென்மத்தில் சனி பகவான் இருப்பது, 4ஆம் ராசியில் குரு பகவான் இருப்பது, இந்த 4 ராஜகிரகங்களும் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய துன்பங்களும் மனவேதனைகளும் சொல்லி மாளாது. எத்தனை கஷ்டங்கள் இருக்குமோ அத்தனை கஷ்டங்களும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி மாற்றம், அதற்கு பிறகு குரு மாற்றம் ஓரளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு செல்லலாம். முழுமையாக செல்ல முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ராகு பகவானும் சரியில்லாமல் இடத்துல தான் இருக்கிறாரு. கேது பகவானும் பாதகங்களை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. சனி பகவானும் 7.5 சனியிலேருந்து முழுமையாக விலகலை. ஆனால் குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல வகையான பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு உதவியை கட்டாயம் செய்வார். குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு மாறியதும் உங்களுக்கு இருக்கின்ற கஷ்ட நஷ்ட வருமான தடைகள் அனைத்தும் ஓரளவுக்கு தாக்குப்பிடித்து முன்னேற்றத்தை அடையலாம்.
இது குரு ராகு கேது பயிற்சி காலங்களில் உங்களுக்கு தனிப்பதிவாக போடுறோம், கேட்டு பயன்பெறுங்க. 2ஆம் இடத்தில் சனி பகவான் வந்தால் குடும்ப கஷ்டங்களும் தொல்லைகளும் சிறிது சிறிதாக குறையும். வருமானமே இல்லாத உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். சென்ற ஆண்டுகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நஷ்டங்களை ஈடு செய்வதற்கு உடனுக்குடனாக நற்பலன்கள் கிடைத்து விடாது. காரணம், சனி பகவான் விலகுவதற்கு இன்னும் 2½ ஆண்டு காலங்கள் இருப்பதினால் பொறுமை, நிதானம், தன்னம்பிக்கை, தைரியம் கட்டாயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க வேண்டும். நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல தூக்கம் இல்லை, மன நிம்மதி இல்லை. இந்த உறவுகளாக இப்படியெல்லாம் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்குன்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த நட்புக்களாக உங்களுக்கு துரோகம் செய்தாங்கன்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இத்தனை வகையிலும் யாரையெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் இவர்கள் இருந்தால்தான் நமது வாழ்க்கையும் நமது குடும்பமும் நல்ல நிலையில் இருக்கும் என்று எண்ணி இத்தனை காலமாக ஏமாற்றத்தை சந்தித்து வந்தோம் என்கின்ற சொல்கின்ற அளவிற்கு உறவுகள், நட்பும் அப்படித்தான். கையில் காசு பணம் இருக்கும்போது நமக்கு எல்லா சொந்தங்களும் வந்து உதவியும் உங்களால் அவர்களுக்கு உதவியும் கட்டாயம் நடக்கும். கையில் காசு பணம் இல்லாமல் வேலையும் சரிவரிய நிலையில் இல்லாமல் போய்விட்டாலே முதலில் உறவுகள் உங்களை விட்டு விலகும். அதற்கு பிறகு நட்பு, அதற்கு பிறகு நீங்கள் நம்பியவர்கள், அதற்கு பிறகு உங்களுக்கு நம்பிக்கைக்கு உரியவர்கள். இவர்கள் அனைத்தும் ஒவ்வொருவராக விலகி சென்று பல வகையிலும் உங்களை மனதை புண்படுத்தி இருப்பார்கள். இந்த நிலை மாறுமா? வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது கிடைக்குமா? இழந்த பொருளாதாரத்தை ஈடு செய்ய முடியுமா? குடும்பத்தை ஒற்றுமையாக கட்டி காக்க முடியுமா? இவ்வளவு பிரச்சனைகளையும் மீண்டு வர முடியுமா என்கின்ற சந்தேக கேள்வி என்பது கும்பராசிக்காரர்களிடத்தில் கட்டாயமாக இருக்கும். இது ஒரு நிலையில் செயல்படாமல் பல வகையிலும் செயல்படும். முதலில் சிறு பிள்ளைகளாக இருப்பவர்களுக்கு ஒரு நிலையில் பலனும், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு நிலையில் பலனும், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு ஒரு நிலையில் பலன்களும் கொடுப்பார். ஆனால் குடும்ப தலைவன் அல்லது தலைவியாக இருப்பவர்களுக்குத்தான் அதிகப்படியான துன்பங்களை கொடுத்திருப்பார். அதுவும் வேலைக்கு போயிட்டு வர்றவங்களாக காண்டிருந்தால் வேலை சுமை ஒரு பக்கம், வேலையில் ஏற்படுற பல வகையான இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீண்டு வரணும். குடும்ப சுமை இன்னொரு பக்கம், குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகள் கொடுக்கின்ற கஷ்டங்கள் இன்னொரு பக்கம். உதவியும் இல்லாமல் உங்களுக்கு பல வகையிலும் உறவுகளால் சிக்கல்களும் துன்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகளாகவே இருந்திருக்கும். இதிலிருந்து முழுமையாக மீண்டு வர முடியவில்லை என்றாலும் சிறிது சிறிதாக உங்கள் வாழ்க்கையில் இயல்பான நிலைக்கு கொண்டு செல்வதற்குண்டான வழியாக இருக்கும் சனி பகவான் பயிற்சி பெறுவது. எப்போவுமே சனி பகவான் ஆரம்பத்தில் அதிகமாக கடுமை காட்டுவதும் கொடுமை செய்வதாக இருந்தால் விலகும்போது உங்களிடத்தில் இருந்து எடுத்துக்கொண்ட அத்தனை வகையான உறவுகளோ பொருளிழப்போ அல்லது சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட கஷ்டங்களோ நஷ்டங்களோ எதுவாக இருந்தாலும் அதை ஈடு செய்யும் அளவிற்கு உங்களுக்கு நற்பலன்களை தந்து விடுவார். இதே கும்பராசிக்காரர்கள் கூட கடினமாக உழைக்கிறார், கடினமான உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லைன்னு சொன்னாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா, உங்கள் ஜாதகத்தில் ராசி கும்பராசி தான், லக்கினம்னு ஒன்று இருக்கும். அந்த லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்து இருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய தசா தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நற்பலன்களை செய்வதும் கெடுபலன்களும் செய்வதை முடிவு செய்யும். அந்த வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு நடப்பு தசாவாகப்பட்டது சரியில்லாமல் இருந்தால்
பாதக தசாவாக இருந்தால் நான் சொல்லியதற்கும் அதிகமாகவே கெடுபலன்கள் நடந்திருக்கும். இதே தசாவாகப்பட்டது வலிமையான ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்களோ அல்லது கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்த நட்பு சமம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்துவிட்டால் பிரச்சனைகள் இருக்கும். அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியும் இருந்திருக்கும். ஆனால் இந்த 4 கிரகங்களும் பாதகமாக அமருவது என்பது உடல்நலத்தில் எவ்வளவு பாதிப்பை தரும் தெரியுங்களா? மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுங்களா? எண்ணற்ற துன்பங்களாகவே இருந்திருக்கும். இதையெல்லாம் ஈடு செய்யும் அளவிற்கு கிரக மாற்றங்கள் என்பது ஒன்றின் பின் ஒன்றாக நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் கும்பராசிக்காரர்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சிறிது பொறுமை காக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, குரு மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் பல வகையான முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். மாதந்தோறும் உங்களுக்கு பிரச்சனைகள் குறைந்து கொண்டே இருக்கும். பல வகையான நற்பலன்கள் என்பது சனி பெயர்ச்சியால் கும்பராசிக்காரர்கள் அதிகமாகவே பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.